வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவான். ஆனால் வரும்பொழுதே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்டா இவன் வந்தான்ற மாதிரி டார்ச்சராக இருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா மண்டே. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போகும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதும் சரி, ஏன் வேலைக்கே போகாமல் அன்எம்ப்ளாய்டாக வீட்டில் இருந்தாலும் சரி, மண்டேனாலே ஒரு பயம், ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ திரும்ப மண்டே வந்துருச்சா அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து நம்ம இந்த ஃப்ரைடே ஈவினிங்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்ட்டு. சாட்டர்டே நைட்டு அதுக்கு மேலே. ஆனால் சண்டே நைட் ஆனால் வந்து ஒரு டல்லாக இருக்கும். ஐயோ திரும்ப மண்டேவா அப்படின்ட்டு. ஸோ இப்போ மண்டே பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு லீவ் பண்ணேன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு சிக்கு லீவு, எனக்கு வந்து ஜுரம் அடிக்குது, நான் வந்து ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன், ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு லீவ் போடுவீங்களா? அந்த சிக் லீவ் வந்து மோஸ்ட்லி எடுக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே தான். 135 நாள் லீவ் எடுக்கிறோன்னா அது ஃபுல்லாக மண்டேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் ஹார்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம், அதில் வந்து எவ்வளோ நேரம் வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஹவர்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து 8 ஹவர்ஸ் வேலை பார்க்குறோன்னா அதிகமான எஃபிஷியன்சி தான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து மண்டே தான் வந்து வீக்லேயே ரொம்ப லோவஸ்ட் எஃபிஷியன்சி உள்ள ஒரு ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் உள்ள ஒரு டே. 3.5 ஹவர்ஸ் தான் வந்து எஃபிஷியன்சி இருக்குது அவுட் ஆஃப் 8 ஹவர்ஸில். அடுத்து இந்த ஒரு டேட்டாவை எடுத்தவொன்னே வந்து நம்ம ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து மண்டே அன்னைக்கு ஆவரேஜாக 11 மணி 16 நிமிஷம் வரைக்கும் வந்து யாருமே சிரிக்க மாட்டாங்களாம். ஆவரேஜாக சொல்கிறேன். மோஸ்ட்லி யாரும் ஸ்மைல் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு மேலே கிராஸ் பண்ணும்போது தான் வந்து அவங்களுடைய மூஞ்சிலே வந்து ஸ்மைல் வருமா. ஸோ 11, 16, 11:15 வரைக்கும் வந்து யாருமே ஸ்மைல் பண்ண மாட்டாங்க மண்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டேஞ்சரான இன்ஃபர்மேஷன். ஏன்னா அதிகமான ஹார்ட் அட்டாக் வர நாளுமே வந்து மண்டே தான். மோஸ்ட்லி இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது இல்லையா, இதனாலே வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து வருதுன்ட்டு நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டடீஸில் டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து ஹார்ட் அட்டாக் வர 18%, அதாவது 118 பேர் வந்து மண்டேல தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் அட்டாக் ரேஷியோ வந்து மண்டேல தான் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் அண்டு ஐயோ இந்த டாஸ்க் இன்னும் அகெயின் பண்ணுமே, திரும்ப இந்த வீக்கை கண்டினியூ பண்ணுமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஹார்ட் அட்டாக் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சூசைடுக்கு வருவோமா? சூசைட் வந்து மண்டேல வந்து எல்லா நாளை கம்பேர் பண்ணும்போது 20% அதிகமாக வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து 100 பேர் வந்து சூசைட் பண்ணி சாகுறாங்கன்னா மண்டேல வந்து எக்ஸ்ட்ரா 20%, 120 பேராக வந்து சூசைட் பண்ணி சாகுவாங்க. உங்களுக்கு வந்து சூசைட் பண்ணி சாகணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சூசைட்லாம் பண்ணாதீங்க, சிக் லீவ் எடுத்துருங்க. 35 பேர் சிக் லீவ் போடுறாங்க. 35 பேரா? 35 நாள் வந்து சிக் லீவ் போடுறீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு 36 போடுங்களேன். அடுத்து சண்டே ஆஃப்டர்நூன் பிரியாணி சாப்பிட்டு நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு அந்த ஒரு மயக்கத்திலே வந்து மண்டே மார்னிங் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனா நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிற நாளுமே வந்து மண்டே தான். ஏன்னா வந்து மண்டே அன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குமா எல்லாரோடைய மைண்டுக்குள்ளேயும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த ஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் வந்து 3.5 ஹவர்ஸ் தான் வந்து மண்டேல பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தீங்கன்னா 13% எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்களாமா, அதிகமான எஃபிஷியன்சி வந்து இருக்காமா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தங்க இதை வந்து உங்களுடைய மேனேஜருக்கோ இல்லை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி எங்களுடைய ஒர்க் ஹவர் வந்து நீங்கள் எங்களுடைய ஒர்க் டே வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 13% எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த டேட்டா வந்து எது ரிலேட்டடாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டட். நம்ம ஸ்கூல் ரிலேட்டட்னு நமக்கே தெரியும். மண்டே அன்றைக்கி தான் வந்து நிறைய ஹோம் ஒர்க் வந்து சப்மிட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து பல்காக வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஓகே இவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணிடுங்க, 2 நாள் லீவ் இருக்குது, ஜாலியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து மண்டே வந்து டெஸ்ட் இருக்குது, மண்டே படிச்சுட்டு வந்துருங்க. ஏதாவது எக்ஸாம் வைக்கிறதுனாலும் மண்டேல தான் இது மங்களகரமாக மஞ்சளாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த மண்டேல தான் போட்டு டம்ப் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் வீக்கில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே தூக்கி மண்டேல சொருகிடுவாங்க. எப்படின்னா இந்த மண்டேல ஒரு கிளாஸ் நடக்குது, அப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு கிளாஸ் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா எல்லாமே வந்து அடுத்த வாரம் மண்டே சப்மிட் பண்ணுங்கள், அடுத்த வாரம் மண்டே சப்மிட் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா வந்து நடுவில் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்றதால அவங்க வந்து ஓகே பசங்க நல்லா ஜாலியாக எழுதுவாங்க, எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், சனிக்கிழமை நைட்டெலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சண்டே நைட்டு ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது. ஏன்னா வந்து ஐயோ ஹோம் ஒர்க்குன்னு முடிக்கலான்ட்டு முடிக்கிறது. அது கூட இல்லை, மீதி நம்ம மண்டே மார்னிங் ஸ்கூலில் போய் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறது. ப்ளூ மண்டே, அதாவது நீல திங்கக்கிழமையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னா என்னென்னா வருஷத்தில் ஒரு நாள்
ஜனவரி 3வது வாரம் வந்து மோஸ்ட் டிப்ரெஸிங் டே ஆஃப் தி இயர் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து இந்த ஜனவரி 3வது வாரம், அதாவது ஜனவரி 3வது வாரத்தோட திங்கட்கிழமை வந்து மோஸ்ட் டிப்ரெஸிங் டேவாம். ஆனால் இது கால்குலேட் பண்ணால் நமக்கு பொங்கல் வர சீசன் ஆச்சு. பொங்கல் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம், ஆனால் வேர்ல்டில் இருக்கிற மற்றவங்க வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே நார்த் இந்தியாவில் இருக்க இங்கே வந்து யாருமே பொங்கலும் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொங்கலை வந்து ஹாலிடேவே இல்லையாமா, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேவாமா. காலேஜ் வாங்கடான்றானுங்க, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்டே அன்னைக்கு அதிகமான ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து மண்டே அன்னைக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டு கிளம்புனீங்கன்னா 41% ஆக்சிடெண்ட் வந்து உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் சண்டே ஏதாவது படத்தை பார்த்துட்டு இல்லை ஏதாவது ஒரு மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு லேட்டாக தான் தூங்குவோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர் போட்டு தூங்குங்க, சரியாக போயிடும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு இன்னும் ட்ரீட் வைக்கலையா? கவலைப்படாதீங்க, மோஸ்ட்லி அவருடைய பர்த்டே வந்து மண்டே தான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து லீவ் நாளில் வந்தால் தான் வந்து எஸ்கேப் ஆகிடுவான், ட்ரீட் கொடுக்காம எஸ்கேப் ஆகிடுவான் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட பர்த்டேவும் மோஸ்ட்லி வந்து மண்டேல தான் வருதாமா. டியூஸ்டேக்கு அப்புறம் அதிகமாக பர்த்டே வர ஒரு நாள் வந்து மண்டே தான். ஸோ கண்டிப்பாக மண்டே வரும், பிடிச்சி கேளுங்க எங்கடா என் ட்ரீட் அப்படின்ட்டு. அடுத்து இதாங்க ஹைலைட்டே, மண்டே அன்றைக்கி தான் வந்து மெயிலுக்கெலாம் ரொம்ப லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு நாளாமா. எப்படியும் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து ஓகே இந்த டாஸ்க்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புவாங்க ஆஃபீஸ்லேருந்து. என்ன பண்ணுவாங்க, 2 நாள் கண்டுக்கிறது இல்லை. மண்டே அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு மெயிலை பார்த்துட்டு பொறுமையாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு டைம் வந்து மண்டே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க மண்டேல. ஆனால் அதர் டேஸில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மங்களகரமாக மண்டேல ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஜாபுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேல தான். 130 பேர் வந்து மண்டே அன்றைக்கி தான் அவங்களுடைய ஜாப் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து போடுறாங்க. ஏன்னா வந்து இந்த எப்படியும் வீக் டேஸ் வந்து நம்ம லேசியாக தான் இருப்போம், அது வந்து ட்ரூ நேச்சர். நம்ம மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பழகிருச்சு. சாட்டர்டே சண்டேவா ஜாலி தான் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்து மாறியாச்சு. ஸோ மண்டேலாம் எப்போ வருதோ அப்போ தான் வந்து அவங்களுடைய திரும்ப ரியாலிட்டிக்கு வந்து ஜம்ப் ஆகிறது. ஓகே நம்ம திரும்ப ரியாலிட்டிக்கு வந்தாச்சு, நம்ம திரும்ப லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மண்டே அன்றைக்கி தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொன்னேன், மண்டேல வந்து எல்லாருமே சிக் ஹாலிடே வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. 135 பேர் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மாதிரி வந்து ஒரு கண்டினியூஸ் ஹாலிடே வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக, பல்க் ஹாலிடேவாக எடுக்கிறதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே மண்டேல வந்து ஹாலிடே எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து மண்டே விட்டால் ஃப்ரைடே தான் எடுக்கணும். ஏன்னா வந்து ஃப்ரைடே எப்பவுமே ஒரு ஜாலியான நாள், அது அந்த நாள் போகிறதே யாருக்குமே தெரியாது. ஸோ ஃப்ரைடே வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு மண்டே எடுத்துடுறாங்க ஹாலிடே. ஃப்ரைடே எடுத்தால் அந்த ஃபன்னான நாளும் போயிடும், திரும்ப மண்டேல வந்து டென்ஷன் தான் வரும். ஸோ ஹாலிடே வந்து இந்த கண்டினியூஸ் 3 டேஸ் எடுக்கிறதால அதர் டேஸில் எடுத்தால் எப்படி நம்மளுக்கு பெனிஃபிஷியல் இல்லை அப்படின்றதால இந்த மண்டேல எடுக்கிறதால 3 நாள் லீவு கண்டினியூஸாக வருது. அவ்வளோதான் கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான மண்டே பற்றின ஸ்டார்ட் வந்து பார்த்தாச்சு. மண்டேனா யாரும் இனிமேல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதா ஹார்ட் அட்டாக் வருது, ஆக்சிடென்ட் நடக்குது, இன்னும் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மண்டேனா ரிலாக்ஸாக போங்க. ப்ரொடக்டிவ் ஹார்ஸ் 3.5 ஹார்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கூட பண்ணுங்கள். ஆனால் வந்து இந்த சூசைட் பண்ணுறது, தற்கொலை 2 ஒன்று தானே, ஆக்சிடென்ட் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றது, இதெல்லாம் வேணாம், ஓகேவா? ஸோ ஹாப்பி மண்டே. என்ன தெரிகிறது? ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணி இதை பற்றின ஃபேக்ட் வந்து கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, ஐ வில் பி ரைட் பேக் சூன்.